இரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அடலாக மண்டிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. விண்ணரச அன்புடனே கண் விழிப்பாயின்றார். கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு 1000 கோடி துதிகளை செலுத்தி, என்றைக்கும் தேவனுடைய நினைவில் இருந்த ஒரு மனுஷனை, தேவனுடைய நினைவூட்டுதலாக காணப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை குறித்து நம்முடைய கொஞ்ச நேர தியானத்திற்குள்ளாக நாம் கொண்டு வருவோம். வாழ்வையை குடும்பங்கள் என்று சொல்லும் போதே தேவன் ஏற்படுத்தியது என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய தீர்மானம் இல்லாமல் இவைகள் நடக்கவில்லை என்பது நமக்கு தெரியும். மற்றவர்கள் சொல்லுகிற வாய்மொழியே தான் இன்றைக்கு நாம் பெரியவைகளாக எண்ணி பேசுகிறோம், பெரியவைகளாக நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை சில நேரத்தில் அவைகளை கொஞ்சம் குறைவாகத்தான் நாம் மதிப்பிடுகிறோம். மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், இது இப்படி என்று சொல்லி நாம் பேசுகிற நாம் வேத வசனத்தை நாம் குறிப்பிடுகிறதில்லை. அதற்கு காரணம் வேதம் வாசிக்காதது ஒன்றுதான், வேதத்தின் ஆழ்ந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ளாதது ஒன்றுதான். அது ஒரு குறை ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு காரியத்தில் தேவன் ஏற்படுத்தினார் என்பது நமக்கு தெரியும். உலக வழக்கத்தின் என்று சொல்லுகிறது போல நம்முடைய பாரம்பரிய பழக்கங்கள் என்று சொல்லுவதை விட தேவன் தீர்மானித்தவைகள். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லுகிற ஒரு வாசகத்தை எல்லா பத்திரிகைகளிலும் வாசித்திருக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பது தலையெழுத்தாக போட்டு கொண்டு வருகிற அந்த அழைப்புதலை நாம் பார்த்திருக்கிறோம். வீடு மாஸ்தையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை விட்டு புத்தியுள்ள மனைவி என்றுதான் அதை காட்டி கொடுத்து அதை எடுக்கிறோம். ஆண்களை குறித்து ஏன் எழுதவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. இப்படி எல்லாரும் அவர்கள் பத்திரிகைகளிலே போடுகிற ஒரு பழக்கத்தை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் இணைத்தது என்று சொல்லுகிற ஒரு வாசகம், ஒரு ஆழமான அழுத்தமான திருத்தமான ஒரு வார்த்தையை போதகர் சபையின் நடுவிலே சொல்லி வாசிக்கிறதையும் நாம் கேட்டிருக்கிறோம். அந்த போதகர் சொல்லுவார், இவர்கள் இன்றைக்கு தேவன் இவர்களை புருஷன் மனைவியாய் இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. ஒரு உத்தரவு ஆசாரியன் வாயில் இருந்து வெளிப்படுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம். அது எப்படிப்பட்ட நிலையில், என்ன சபை, என்ன உபதேசம் என்கிற காரியம் அல்ல. ஒரு ஆசாரியன் என்கிற பேரில் வேடத்தில் நின்று அவர் ஒரு உத்தரவு போடுவார். ஆனால் அது அப்படியே ஆகும் என்கிறது ஒரு நம்பிக்கை மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டங்கள். அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நிலையில் இன்றைக்கு இருக்கிற இந்த குடும்பத்தை நாம் கவனிப்போமானால், நேர்த்தியான ஒரு குடும்பம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இத்தாலியா என்கிற பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாய் காணப்பட்ட ஒரு கொர்நேலியு என்பவர் செசரியா பட்டணத்தில் இருக்கிற தன் குடும்பத்தாரோடு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தார் என்று நாம் வாசிக்கலாம். ஒரு நேர்த்தியான வேத வசனம். தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் இருந்தார் என்று இவரை குறித்து எழுதியிருக்கிறது. இவர் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் இருந்தாராம். தேவன் தன்னுடைய ஏராளமான சூழ்நிலைகளின் நடுவில் இவருடைய நினைவிற்குள் இருந்திருக்கிறார். இவரை தேவன் நினைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் தன் குடும்பத்தை அவர் வளர்த்து வந்திருக்கிறார். அதில் விசேஷம், இந்த குடும்பத்தில் தலைவனாகவே வாழ்ந்திருக்கிறார். தலைவியாகவே செயல்படுகிறார்கள். பிள்ளைகள் தலைவனுக்கும் தலைவிக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் காணப்பட்டதை இங்கு வாசிக்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள் என்று கையில் எடுப்போமானால், அதை எண்ணி பார்ப்போமானால், அங்க இருக்கிற சூழ்நிலைகளை கவனித்து பாருங்கள். கழுத்துல பெரிய சிலுவை இருக்கும், வீட்டுக்குள்ள பெரிய இயேசுநாதர் படம் இருக்கும். அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே அங்கங்கே வேத புஸ்தகம் இருக்கும், பைபிள் இருக்கும், ஹார்மோனியம் இருக்கும். அவர்களுக்கு இருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே
வழக்கம் போல எல்லா தீய பழக்கங்களும் இருக்கும், எல்லா கெட்ட பழக்கங்களும் உள்ள இருக்கும். அவர்கள் பேசுகிற வார்த்தை, அவர்கள் சொல்லுகிற பேச்சு, அவர்கள் நடத்துகிற நடைமுறைகள், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் உற்று பார்க்கும் பொழுது இது உண்மையாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவ குடும்பம் தானா என்று மற்றவர்கள் கணிக்கிற அளவிற்கு அவருடைய அனுபவங்களும் அவருடைய வாழ்க்கையும் காணப்படும். இந்த சூழ்நிலையில்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளாமலே மாறிவிட்டார்கள். ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் கவனிக்க வேண்டியது, தேவ கிருபையிலே தன்னுடைய குடும்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்று முதல் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய தேவ ஆசீர்வாதங்களோடு கூட தன்னுடைய சந்ததிக்குள்ள மகிமை நிறைந்த அனுபவங்கள் உண்டா? இதற்கு பின்பு தன்னுடைய சந்ததியை குறித்து தேவன் தீர்மானித்திருந்த மகிமைக்குரிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு அது சரியாய் நடந்து கொண்டிருக்கிறதா? இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் தலைவனும் தலைவியும் உட்கார்ந்து சிந்தித்து தன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய கட்டாயம் இதில் இருக்கிறது என்பதை இந்த கொர்நேலியு வீட்டார் நமக்கு நல்ல பாடமாய் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதில் விசேஷம், காலையிலும் மாலையிலும் ஜெபிக்க வேண்டும் என்பது நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காரியமாக, நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டும் என்பது நம்முடைய தீர்மானமாக, இப்படி பல காரியங்கள் ஆண்டவரோடு பழகுவதற்குரிய பக்குவமான ஒரு நிலை இவைகள் என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். என்ன எப்படி தீர்மானித்தாலும் ஒரு குடும்பம் என்பது தேவனுடைய சமூகத்திலே முழுமையாய் காணப்பட வேண்டியது அவசியம். அது காலையிலோ மாலையிலோ அடிக்கடியோ அல்லது நேரம் கிடைக்கும் பொழுதோ சந்தர்ப்பங்கள் இருக்கும் பொழுது குடும்பங்கள் கூடும்படியோ எப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த ஒன்று கூடுகிற நிலை இருக்கு, அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டிய ஒரு நல்ல நிலை இருக்குமானால் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை ஒரு சக்தியும் ஒரு பலனும் ஒரு வல்லமையும் அழித்து போட முடியாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை ஒற்று கவனித்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கவனியுங்கள். ஒரு முறை ஒரு மளிகை கடை திறப்பதற்காக ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன் வந்திருந்தார். அவர் விசுவாசி, நல்ல விசுவாசி. வந்து திறந்து கொடுங்கயா, ஒரு ஜெபம் பண்ணி கொடுங்க. சரி, வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாசித்து அதற்குள்ள திறப்பு செய்தோம். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஐயா திடீரென்று அந்த யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 9ஆவது வசனத்தையும் வாசித்து வேற மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னார். அது என்னன்னு எனக்கு புரியல. நானும் அதை படிச்சுட்டோடு சரி அப்புறமா விட்டு கொடுத்தேன். காலங்கள் கடந்து போனது. ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் என்று சொன்ன அந்த காலங்களை வந்து பாருங்கள், நடந்த சம்பவம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் ஊழியக்காரர்களும் அதே போலத்தான். அதை குறையாய் சொல்லவில்லை, ஆனால் அவர்களுக்கு அந்த காரியங்களை சொல்லுவதில்லை, இப்படி நடக்க வேண்டும் என்று. ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உற்று கவனிப்போமானால் குடும்பமாக ஆராதனைக்கு போகிற குடும்பங்களே விரல் விட்டு எண்ணலாம். அப்போ ஒரு பக்கம் இருப்பார், ஒரே குடும்பத்தில் வீட்டு ஜெபத்திற்காக போகும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பார்க்கிற காட்சிகள் கண்காட்சிகள் போல காணப்படும். அது ஒரே ஒரு குடும்பத்திற்குள்ளாக ஒருவர் ஒரு சபைக்கு போவார், இன்னொருவர் இன்னொரு சபைக்கு போவார், பிள்ளைகள் இன்னொரு பக்கம் போவார்கள். எதற்காக இந்த காரியம், ஏன் இப்படி இந்த காரியம் என்று சிந்திக்கும் பொழுதுதான் தெரியும். இன்னொன்று, அம்மாவும் அப்பாவும் ஆராதனைக்கு வருவாங்க, பிள்ளை வரமாட்டான். இன்னொரு காரியம், அப்பா வருவார், அம்மாவும் பிள்ளை வரமாட்டாங்க, அம்மா வருவாங்க, அப்பாவும் பிள்ளை வரமாட்டாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கு முதல் இடம் தரணும், இவர்களுக்கு முதல் காரியமாக சொல்லணும், இவங்க எல்லா காரியங்களிலும் முன்னே நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்களின் நிலை அவர்கள் இருக்கிற நிலையை விட அடுத்த சந்ததி என்று வரும்பொழுது கீழ் இறங்கி போகிறது. பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒவ்வொரு புறத்திலும் போராட்டம், ஒவ்வொரு புறத்திலும் நெருக்கம், ஒவ்வொரு புறத்திலும் சோதனை, ஒவ்வொரு புறத்திலும் மனக்கசப்புகள் நேர்ந்ததாய் காணப்படுகிறது. இதன் அனுபவமே வேதத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலும் உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலும் 2 அதிகாரத்தில் எழுதின வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்களானால் நேர்த்தியாயிருக்கும். நீ உட்கார்ந்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் இவைகளை குறித்து பேசு, இவைகளை குறித்து சொல்லு, ஆண்டவரை பார்த்து பேசு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொடு, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கொடு. அப்படி எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கிறோம், அது உண்மை. ஆனால் வாசிக்கிறது போல செயல்படுத்துவதற்கு வருவதில்லை. அது எப்படி பிரதர் செயலுக்கு வரும்? அன்னைக்கு இஸ்ரவேலை மன்னாவை பொறுக்கி திரட்டி வீட்டோட தான் செஞ்சு கொடுத்துட்டான். எனக்கு அப்படி இல்லை, பாடுபட்டா தான் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் வர்றோம், அழுத்து போய் வர்றோம், என்னத்தை நான் செய்ய முடியும்?
ஐயா, வேதம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என் அழுப்புகள் அல்ல, அவைகளின் நடுவிலே நான் நின்று அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உன்னதத்திலிருந்து வருகிற பலனாலே நாம் தரிபிக்கப்படுவோம். நடத்துவதற்கு வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி, கல்வி, விவேகம் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய அவர் நம்முடைய சோர்வு நேரத்தில், நம்முடைய பலவீன நேரத்தில், நம்முடைய சங்கடத்தின் நேரத்தில், நாம் தத்தளிக்கிற நேரத்தில், நாம் தடுமாறுகிற நேரத்தில் நம்மை தூக்கி நிறுத்துகிற பலனை நமக்கு அனுப்புவார். அந்த பலன் தான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நேர்த்தியாய் நடத்தி செல்ல முடியும். ஒரு வீட்டுக்குள்ள கவனிங்க, இங்க ஒரு மனுஷன் எவ்வளவு நேர்த்தியாய் தன் குடும்பத்தை நடத்தி தேவனுடைய நினைவிற்கு போயிருக்கிறார். இன்றைக்கு அந்த சம்பவங்களை பாருங்கள். வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒருவர் இருப்பார். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் சொல்ல மாட்டார். எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுவார், எல்லாருக்கும் போதிப்பார். தன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, தான் வேத காரியங்களில் தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம் என்று கவனிக்க மாட்டார். எல்லா காரியங்களும் திடீரென்று எனக்கு ஒரு அடிக்கடி ஒரு தகவல் கிடைக்கும், ஐயா உங்கள் ஆலயத்துக்கு நான் செய்திக்கு வரேன்னு சொல்லி. நான் ஒரு முறை அவர்கிட்ட விவரமாக கேட்டேன், என்னையா செஞ்சுருக்கீங்க, எங்கே ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, எந்த ஆராதனைக்கு போயிட்டுருக்கீங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், தண்ணியில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். அவர் எனக்கு நல்ல ஒரு பதில் கொடுத்தார். நாங்கள் தண்ணியில் முழுக மாட்டேயா, நாங்கள் குழந்தையிலேயே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்லி. எப்படி இருக்கும் கவனிங்க. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனிதனுக்கு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காத ஒருவர் போதிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறார். காலம் இப்படி இருப்பதால் கவனம் கவனம். நல்லது, நாம் வேத வசனத்திற்கு வருவோம். இங்கு இந்த தலைவனாக செயல்பட தொடங்கி இருக்கிறார், தலைவியாக செயல்பட தொடங்கி இருக்கிறார். நீ படிக்கணும்ப்பா, நீ ஜெபிக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாங்க, எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க, 10 நிமிஷமாவது நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஜெப கூடுகை ஒரு குடும்பத்தில் இல்லையோ இந்த குடும்பம் தேவனுடைய சமூகத்திலிருந்து நினைவிற்கு உரியதாய் இருக்குமா என்பது சந்தேகம். அதுதான் இருக்கிற காரியங்களிலே விசேஷமானவைகள். அதுவும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை என்னும் பொழுது எல்லா நேரம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊழியம் 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 போயிட்டே இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது, பெற்றவங்களை கவனிக்கிறது இருக்காது. சாயங்காலம் வருவாங்க, ராத்திரி 11 மணி 12 மணிக்கு கதவை தட்டுவாங்க. கதவை திறந்து சாப்பிடுவாங்க, அவங்க பாட்டு கொடுத்துவாங்க. கேட்பாங்க, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, நீ சாப்பிட்டியா, சரி படத்துக்கு ஆண்டு உடனே ஆசீர்வதிப்பார். காலையில் எழுந்த உடனே 5 மணிக்கு எழுந்து அவர் போட்டு கிளம்பிடுவார். இந்த குடும்பத்தினுடைய தன்மையை தேவனுக்கு தெரியப்படுத்துவது யார்? இந்த குடும்பத்தில் எப்படி இருப்பது? எனக்கு தெரிந்த ஒரு நல்ல அனுபவங்கள் உண்டு. 6 நாளும் ஓட்டமாய் ஓடி அலையாய் அலைந்து 7ஆம் நாள் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்க்கிறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை பார்க்கலாம் ஐயா, அநேக நேரங்கள் தேவனுடைய சமூகத்திலே செலவழித்து கொஞ்ச நேரம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்கும்படி எழுந்து நின்றால் அவருடைய பயன்பாடு என்பது வல்லமையான பயன்பாடாய் மாறும். அது முதலாவது ஒரு ஊழியர் குடும்பம் தெரிந்து கொண்டாலே விசுவாசிகளை நாம் சீர்படுத்த முடியும். விசுவாசிகளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கவனியுங்கள். குடும்ப ஜெபம் இருக்கிற எத்தனை வீடு என்று விரல் விடுங்கள். எத்தனை வீடுகளில் தாயும் தகப்பனும் முதல் அமர்ந்து தங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள். விலையுயர்ந்த பொருள் வீடுகளில் இருக்கும். பிள்ளைகள் பயன்படுத்துகிற அவர்களுடைய ஒவ்வொரு பொருளையும் எண்ணி பாருங்கள், விலை உயர்ந்ததாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைகிட்ட, அந்த மகன்கிட்ட மகள்கிட்ட போய் உங்கள் பைபிள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு அட்டை இருக்காது. அது எந்த பக்கம் அந்த பேப்பர் மடங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. புரட்டி எடுத்து சீர்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஒரு நல்ல வேத புஸ்தகம் கூட இல்லாத அளவிற்கு தான் இன்றைக்கு அநேக வீடுகள். கவனிக்கிற விஷயத்தில் தான் நம்முடைய அனுபவங்கள் உண்டு. கொர்நேலியு தன் குடும்பத்தார் அனைவரோடும் பக்தி வைராக்கியமாய் காணப்பட்டார். அவர் தேவனுடைய சமூகத்தில் நினைவு கூறுதலாய் இருந்தார். தேவனுக்கு நினைவூட்டுகிறவராய் காணப்பட்டார். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், அங்கே கொர்நேலியு ஒருவர் இருக்கிறார், அங்கே கொர்நேலியு ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு குறை இருக்கு, அவருக்கு ஒரு தேவை இருக்கு, அவர் இப்படி ஒரு நிலையில் வந்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, அவருக்கு ரட்சிப்பு இருக்கு, அவருக்கு பரலோகம் இருக்கு, அவரை எடுத்துட்டு வாங்க, அவரை போய் பார்த்துட்டு வாங்க. தூதர்களை சொல்லி அனுப்புகிறார், போய் அவருக்கு போதிச்சுட்டு வாங்க, போய் அவரை சொல்லிட்டு வாங்க, அவருக்கு இப்படி காரியம் இருக்கு. இந்த அனுபவம் ஒரு குடும்பத்தை குறித்து தேவ ராஜ்யத்தில் உண்டாயிருக்குமா என்று யோசித்து பாருங்கள். குடும்ப ஜெபம் இல்லாத எத்தனை வீடுகள், அதோடு கூட முழுமையாய் குடும்பமாய் ஆராதிக்க தெரியாத இன்னும்
அதை விட இன்னும் ரொம்ப நேர்த்தியான காரியம், எல்லா காரியத்திலும் முதன்மையாக இருக்க ஆசைப்படுவாங்க. வாயை திறந்து ஜெபிக்க சொன்னால் மட்டும் நீங்களே ஜெபம் பண்ணுங்கம்மாங்க. நீங்களே பார்த்துருங்க, அது எதுக்குங்க, நீங்களே செய்யுங்க. ஒரு ஊழியரை கல்லறையிலே சவ அடக்கத்திற்காக நிறுத்தி ஜெபிக்க சொன்னார். அந்த ஊழியர் ஜெபிக்க தொடங்கின உடனே பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். சில காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறோம். ஆனால் சொல்லிக்கிட்டே வந்தார். எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்குறப்பா, ஆமாம் முடிஞ்சிச்சு. அதற்கு மேலே அவர் அந்த காரியமும் சொல்லலை. ஒரு ஊழியராக இருந்து எப்படி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிற கூட அனுபவம் இல்லாமல் இருக்கிற, அனுபவத்தின் ரீதியில் ஒரு முறை உங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஒரு முறை உங்களை சோதித்து பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்தின் ஆசீர்வாதம் நிரந்தரமாய் நிற்க வேண்டுமானால், குடும்பத்திலே என் பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஆசீர்வாதத்தின் மேன்மையுள்ளதாய் இருக்க வேண்டுமானால், என்னுடைய சந்ததியை குறித்து தேவன் மகிமைக்குரிய தீர்மானங்களை தீர்மானித்து வைத்திருக்கிறார். இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால், முதலாவது நானும் என் குடும்பத்தாரும் தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாய் மாற வேண்டும். அதில் இன்னைக்கு ரொம்ப ஞானமுள்ள தகப்பன்மார் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் தான் நாயாட்டம் அலைஞ்சிட்டு வரேன். தேவனுடைய மனுஷனாக தான் வச்சாரு, நீ ஏன் அப்படி போய் அலையிற? இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் முழங்கால நிக்கலன்னு சொல்லி? இப்போ பாரு யாரா இருக்கீங்க, கொஞ்சம் யோசிங்க, கோபப்படாதீங்க. ஆராதனைக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாங்க. வந்து ஆராதனைக்கு போனால் உங்கள் அப்பா நான் எனக்கு சம்பாதிச்சு போடுவான். உங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் நீ கொண்டு வருவேன் வார்த்தைகள், வித்தியாசமான வார்த்தைகளாய் வரும். இந்த வார்த்தைகளோடு அவங்க பாட்டுக்கு அவரு போயிடுவார். அம்மா சொல்லுவார், அவரே அதை பார்க்கலப்பா, நான் இதை பார்க்குறேன், நீங்கள் வேணா போயிட்டு வாங்க, அவர் என்ன உபதேசம் பண்ணாருன்னு கொண்டு வந்து சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம். எவ்வளவோ மோசமான ஒரு நிலையில் குடும்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை சிந்தித்து, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொர்நேலியை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு, கொர்நேலியு ஆவிக்குரிய மனுஷனாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றார். கொர்நேலியு தன் ஆத்மா வாழ்வதற்கு உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றார். கொர்நேலியு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிறைந்தவராய் காணப்பட்டார். அதற்கு உரியது கொர்நேலியுவில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைகளை தீர்க்க தேவன் மனமிறங்கினார், அவரை நினைவூட்டினார். உங்களுக்கு நான் சொல்லுகிறது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கொர்நேலியு எல்லாவற்றிலும் பூரணமாய் இருந்தார், தண்ணீரில் முழுகாதவராய். கொர்நேலியு எல்லாவற்றிலும் பூரணமாய் இருந்தார், பரிசுத்த ஆவியின் நிறைவு பெறாதவராய். இது ரெண்டு தான் இருப்பதிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முழுமை என்று சொல்ல முடியும். இது ரெண்டு தான் முழுமையானது. இந்த முழுமையானது கொர்நேலியு தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு மனிதனாய் இருந்ததால் தேவன் கொர்நேலியுவை இந்த குறையோடு வைத்திருக்க விரும்பாமல் குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் மாறினார். ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக நினைவு கூர்ந்தார். இந்த நிறைவு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பூரணமாய் நிற்கும்படி தேவன் மனம் இறங்கட்டும். அந்த அனுபவம் நம்மை சூழ்ந்ததாக இருக்கட்டும். மறந்து விடாதீர்கள், கொர்நேலியு வீட்டாரை போல அருமையாய் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளானாலும் கர்த்தருடைய பிள்ளைகளா ஊழியர்களானாலும் முதல் குடும்ப ஜெபத்தை தொடங்குங்கள். குடும்பமாய் சேருங்கள். பிள்ளைகளை கூப்பிடுங்க. பிள்ளைகளை உட்கார வச்சு கொஞ்சம் ஜெபிக்க வைங்க. காலையில் முடிந்தால் எழுந்து எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தருடைய முகத்தை பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. இந்த ரெண்டு அனுபவங்களும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுபட்ட கொர்நேலியுவை நிரப்பின தேவனுடைய பிரசன்னத்தின்படியே உங்களையும் நிரப்பும், உங்களையும் ஆசீர்வதிக்கும், உங்கள் மேலும் அக்கறை கொள்ளும். அவருடைய கரத்தில் கொடுக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய அளவற்ற கிருபையினால் இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் வேத வசனத்தை படிக்கும்படியாக முன்மாதிரியாய் காணப்பட்ட இந்த நல்ல பரிசுத்தவானாய கொர்நேலியுவை வீட்டாரை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, அந்த அருமையான கர்த்தருடைய மனுஷன் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள எத்தனை பெரிய தியாகியை போல உம்மை தேடி இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்தோம். அந்த அறிந்து கொள்ளுதலை நிமித்தம், அவர் தேடியிருந்த நிமித்தம், அவருக்குள்ள குறைகளை நீக்கும்படி நீர் அவர் மேல் அக்கறை கொண்டது போல நாங்கள் உம்மை தேடி எங்களுக்குள்ள குறைகளை மாற்றிக்கொள்ள, உம்மாலை நிவர்த்தி செய்து கொள்ள எங்களோடு கூட பேசும், எங்களோடு இடைபடும். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒரு எழுப்புதல் அக்னியை கட்டளையிட்டு உம்மை தேடும் அது நாமத்தை தொழுது கொள்ள, உம்மிலே பலன் கொள்ள உம்மோடு கூட இணைந்திருக்கிற நல்ல கிருபைகளால் நிறையும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஆமென். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ளவர் உங்களை ஆசீர்வதித்து கொன்னெளிவுக்கு கொடுத்த கிருபைகளை உங்களுக்கு நிரந்தரமாய் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென்.